படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா, என்னால அவ்வளவு செலவு பண்ண முடியாது. ஆனா, அதே சமயம் நான் வந்து நல்ல நல்ல புத்தகங்கள படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யோசிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்காகவே இணையத்துல இலவசமா கிடைக்கிற 10 தமிழ் புத்தகங்கள இந்த வீடியோல நான் தொகுத்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மாதிரியே நான் முன்னாடியும் வந்து 5 இலவச தமிழ் புக்ஸ் அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்ல கிடைக்கிற புக்ஸ் பத்தியும் பேசியிருக்கேன். அண்ட் இது எல்லாத்தையும் வந்து மெயினா கனெக்ட் பண்ற மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வெப்சைட்ஸ் 1 இல்ல 2 இல்ல ஒரு 7, 8 வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி லீகல். நீங்க வந்து இலவசமா தமிழ் புத்தகங்களை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் அதாவது அரசே வந்து இந்த நூல்களை யார் வேணாலும் பதிவிறக்கம் பண்ணி இலவசமா படிச்சுக்கலாம். அறிவு வந்து அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதோடைய லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் லிஸ்ட் பண்ற புத்தகங்கள் வந்து உங்களுக்கு நேரத்துல போட்டு தேடினீங்கனாலே கிடைக்கும். வெப்சைட்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லட்சக்கணக்கான நூல்கள் இந்த வெப்சைட்ஸ்ல இருக்கு. நீங்க போயிட்டு வந்து உட்கார்ந்து பொறுமையா தேடுனீங்கன்னா கவிதை தொகுப்புகள், கதைகள், கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரெலவெண்டா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்சிவான புத்தகங்கள்லாம் அதுல இருக்கு. ஸோ நான் முதல்ல சொல்ல போற புத்தகம் அண்ட் எழுத்தாளர் வந்து தோ பரமசிவன் சார் அவர்கள். தோ பரமசிவன் சாரை வந்து பிக் பாஸுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு அடையாளமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் சோ சேட் ஹி பாஸ்ட் அவே ஆஃப்டர் தட். தோ பரமசிவன் சாருடைய எல்லா புத்தகங்களுமே சூப்பரா இருக்கும். நம்மளுடைய தமிழகத்தை பத்தி அறியப்படாத ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ற புத்தகம் தான் அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிறது. இந்த பல்லாங்குழி விளையாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்னைக்கெல்லாம் அதை பெருசா சிட்டிஸ்ல விளையாடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி கிராமப்புறங்கள்ல இருக்கலாம். அதோடைய கான்செப்ட்ஸ் என்னென்ன, ஒரு விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். ஆனா அதுல வந்து ஒரு பயங்கரமான கால்குலேஷன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த புத்தகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி தமிழகத்துல பல்வேறு மதங்கள்லாம் எப்படி உள்ள வந்தது, அக்கா தங்கை உறவு என்ன, அக்கா தம்பி உறவு என்ன, குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகள்லாம் என்னென்ன, நமக்கு நம்ம மொழியையும் நம்ம வாழற இந்த தமிழகத்தையும் பத்தி தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. தோப்பசி சாருடைய கம்ப்ளீட் ஆய்வுலகம் வந்து இப்போலாம் புக் ஃபேர்ஸ்ல கிடைக்க ஆரம்பிக்குது. 900 rupees அப்படின்னு சொல்லிட்டு 2 இவ்வளோ தடி புத்தகங்கள் நான் கூட நம்மளுடைய புக் ஃபேர் ஒன்றில் நான் வாங்கி காட்டியிருப்பேன். ஸோ இது இலவசமாக கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் நான் சொல்ல போகிற புத்தகம் வந்து இன்னைக்கு ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படின்னா தாலி அப்படிங்கிறது. மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கணும், அதாவது 2 அன்பு செய்யறவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கையை விட ஒரு தாலியோ ஒரு மோதிரமோ பெருசு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் வந்து இல்ல தாலி போட்டா வந்து சயின்டிபிக் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறவங்க. ஸோ இந்த தாலி அப்படிங்கிறது நம்ம தமிழ் சமூகத்துல எப்படி வந்தது, தமிழ் சமூகத்துடைய ஆரம்ப காலத்துல இருந்து கல்யாண சடங்குகள்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இனிஷியலி வந்து எப்படி, அதாவது 2 பேர் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களை கிண்டல் பண்றதுக்காக அவங்களுடைய தோழர்கள் தோழியர்கள்லாம் கூட வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அக்னிகுண்டம் உள்ள வந்தது. அதுக்கப்புறம் மந்திரம் சொல்றவங்க வந்தாங்க. அதாவது ஒரு படிநிலையா வந்து அது வந்து ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அந்த தாலி அப்படிங்கிற புத்தகத்துல. சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதை பத்தி நான் தனியாகவும் நம்ம சேனல்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவா பேசியிருக்கேன். அதுவும் நான் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். ஸோ இந்த கான்செப்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்ததா சொல்ல போற எழுத்தாளர் வந்து பயங்கரமா குறும்புத்தனமா எழுதுறதுல வந்து சார் அடிச்சுக்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். கவிதை களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி வெப்சைட்ல இருக்கிற ஒரு புத்தகம். அதுல வந்து வாலி சாருடைய கவிதைகள்லாம் நிறைய இருக்கும். வாலி சார் வந்து வீட்டுக்குள்ள பறக்கிற விமானம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா கொசு, அதான் வீட்டுக்குள்ள பறக்கிற விமானம். அடுத்து வந்து அந்த அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார், அவங்க அப்பங்காரனும் நோக்கினார், மதம் பிடிச்சு யானை ஓடுது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, மதம் பிடிக்காம யானை ஓடுது அப்படின்னு எழுதி நிறைய விஷயங்கள் பயங்கர ஃபன்னியா, பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து இன்னைக்குன்னு இல்லை, இன்னையிலேருந்து ஒரு 25 வருஷம் கழிச்சுனாலுமே அந்த வரிகளெல்லாம் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி கவிஞர் வாலி அவர்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருடைய கவிதைகளை பற்றி அதில் நிறைய பேசியிருப்பாங்க. தமிழ் கவிதைகள் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து மூமேதா சாரும் வந்து அவ்வளவு பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல, பட் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய புத்தகங்கள் வந்து இந்த இலவச தமிழ் புத்தகங்கள் வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாக ஃபீல் ஆகணும் அப்படின்னா நம்ம நாமத்துக்குமார் சார் வந்து எப்படி ஃபீலிங்ஸ் எல்லாம் பற்றி எழுதியிருப்பாரு, அந்த மாதிரி மூமேதா சாரும் வந்து எல்லா தரப்பட்ட ஃபீலிங்ஸையும் பற்றி எழுதியிருப்பாரு. அடுத்து வந்து பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்களுடைய தமிழ் டிக்ஷனரி. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து தமிழ் கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து ஒரிஜினலாக கெட்ட வார்த்தைகள் கிடையாது, அந்த வார்த்தைகள்லாம் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அதோடைய வரலாறெல்லாம் நான் பேசுவேன். ஸோ புனர் பிளஸ் உடை அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கெட்ட வார்த்தை, பிளஸ் இந்த ஓலக்கம் அப்படிங்கிற வார்த்தை, அது ஒரு அரசு தேர்வில் கூட கேட்டிருந்தாங்க. அந்த வார்த்தைகளுடைய வரலாறு அதெல்லாம் வந்து வையாபுரி பிள்ளை அவர்கள் போட்டு டிக்ஷனரியில் தெளிவாகவே கொடுத்துருப்பாரு. அவருடைய டிக்ஷனரி வந்து
ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னே சொல்லலாம் தமிழ் வார்த்தைகளுக்கு. ஆனா நெறைய பாகங்கள் உண்டு. இது மட்டும் வந்து நான் ஒரு ஸ்டாச்சுவரி வார்னிங் குடுத்துறேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். மொபைல் டேட்டால டவுன்லோட் போட்டுட்டேன். டவுன்லோட் போட்டு ஒரு 5 நிமிஷத்துல என்னுடைய டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு மெசேஜ் வந்தது. ஒரு புக் டவுன்லோட் பண்ணி எப்படி டேட்டா முடியும்னு பார்த்தா, ஒரு புக் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஜிபி வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ நீங்க வந்து வைஃபைல இருந்தா மட்டும் இத டவுன்லோட் பண்ணுங்க. இல்லன்னா வந்து டவுன்லோட் வித் காஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து க.நா. சுப்பிரமணியம் அவர்கள் சாருடைய பொய்த்தேவு அப்படிங்கிற புத்தகம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பொய்த்தேவு, அதாவது பொய் தெய்வம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரிஜினல் அர்த்தம். கர்னசு சார் வந்து ஒரு அருமையான மொழிபெயர்ப்பாளரும் கூட. ஆங்கிலத்துல வந்து ஜார்ஜ் ஆர்வெல் அவர்கள் எழுதின 1984 பிக் பாஸ் அப்படிங்கிற டிவி ஷோக்கு வந்து அடிப்படையா இருந்ததே வந்து இந்த புத்தகம் தான். அடுத்ததா வந்து விலங்கு பண்ணை, அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிறது. இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து உலக புகழ்பெற்ற புத்தகங்கள். இதை வந்து தமிழ்ல ரொம்பவே நேர்த்தியா சார் மொழிபெயர்த்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னா கர்னசு சாருடைய புத்தகங்களை நீங்க வந்து கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய இலக்கியம். தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய இலக்கியங்கள் வந்து அவருடைய இதுல அந்த பாலியல் விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்களை பத்தி அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதியிருப்பாரு. நான் தஞ்சை பிரகாஷ் சாருடைய ஒர்க்ஸை பெருசா ட்ரை பண்ணதில்லை. அந்த பாலியல் இலக்கியங்கள் அப்படின்னு வர்றப்ப நான் வந்து கி. ராஜநாராயணன் சார் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இலக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் நம்ம பார்க்கணும். நம்ம சேனல்லையே நான் வந்து ரீசெண்டாக தலித் லிட்ரேச்சர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தலித் கிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான புத்தகத்தை பற்றியும் நான் விளக்கி பேசியிருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இலக்கியத்துடைய மாறுபட்ட கோணத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய புத்தகங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் சார் அவர்களுடைய கவிதை தொகுப்புல ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதை தொகுப்புகள். ஈரோடு தமிழன்பன் சாருடைய ஒரு கவிதை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். விலை மாதுக்கள் வந்து திருவள்ளுவர் கிட்ட சில விஷயங்கள் வந்து கேள்வி கேட்கறதா எழுதியிருப்பாங்க. நீங்க வந்து காமத்துப்பால் எழுதியிருக்கீங்க, தலைவன் பத்தி எழுதியிருக்கீங்க, இன்னென்ன கடமைகள்லாம் மனைவிக்கு இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. பட் எங்களை வந்து ஏன் நீங்க இன்க்ளூடே பண்ணல, எங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா, நாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வந்தோம்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வள்ளுவர்கிட்ட பயங்கரமா கேட்குற மாதிரி ஒரு கவிதை இருக்கும். பட் கேட்டுட்டு வந்து அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ நீங்க ரொம்ப பெரிய ஆள், நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட வந்து கேள்விகள் கேட்டுட்டோம், நாங்க வந்து போறோம், நீங்க வந்து அதுக்கப்புறமா யோசிச்சு உங்க வார்த்தைகள் 1-2 வந்து எங்க வீட்டு பக்கமா அனுப்பி வைங்க பதில் சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே மனசை வந்து உழுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கந்தர்வன் சாருடைய கவிதைகள். கந்தர்வன் வந்து ஒரே ஒரு வரி அவருடைய வந்து நமக்கு மொத்தமா சொல்லி காட்டுற மாதிரினா, பாதாம் கீரும் பழைய சோறும் ஒரே வயிற்றுக்குள்ள போனதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு. அதை தாண்டி வந்து அந்த விமன் ஃபேஸ் பண்ற அந்த டவுரி ஹராஸ்மெண்ட்டு, பெண்களுடைய வளையல்களை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை சொல்றது, செருப்பு, அதாவது ஒரு பழைய செருப்பு, அம்மா போட்டிருக்கிற பழைய செருப்பு வந்து ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கு, அதோடைய ஃபீலிங்ஸ் என்ன, அதாவது புது செருப்பு வருது, இது போகுது அது போகுது, ஆனால் வந்து இந்த செருப்பு மட்டும் ஏன் அப்படியே இருக்கு, லிட்ரலி வந்து அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போறது கிடையாது அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி ஒரு கவிதை தான் அது. அடுத்ததா தமிழுடைய முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம். நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், கேட்டவங்க எப்படினாலும் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற சின்ன மாரல் கான்செப்டை வச்சு புனையப்பட்ட ஒரு கதை. தமிழுடைய முதல் கதை அப்படிங்கறதுனால இதுக்கு இலக்கியத்துல ஒரு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா பாரதியார் அண்ட் பாரதிதாசன் இருவருடைய எல்லா புத்தகங்களுமே வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள் தான். இவங்க 2 பேரோட கவிதை தொகுப்புகள் வந்து நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் பாஞ்சாலி சபதம் வந்து எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பெண்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பெண்கள் ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்பவே ஹெல்ப்லெஸ்ஸா உணர்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு அவங்க வந்து ஒரு நிறைஞ்ச சபையில எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு யோசிச்சு அழுதாங்களோ அது வந்து இன்னைக்கு வரைக்குமே நமக்கெல்லாம் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகும். படிக்கிறப்ப வந்து அந்த சபையில் யாராவது ஒருத்தர் பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோண ஆரம்பிக்கும். ஆப்வியஸா பேசலை, ஏன்னா அது ஒரு பெரிய போர், அந்த விஷயங்கள்லாம் ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனாலும் மனசே கேட்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அடுத்ததாக வந்து சின்ன குழந்தைங்களும் படிக்கிற மாதிரி புத்தகங்கள் அப்படின்னா பஞ்சதந்திர கதைகள் சொல்லலாம். பஞ்சதந்திர கதைகள் மட்டும் ப்ரொசீட் வித் காஷன். ஏன்னா ஒரு வெர்ஷன் வந்து அடல்ட் கண்டென்ட் நிரம்பினது, இன்னொரு வெர்ஷன் வந்து கம்ப்ளீட்லி குழந்தைங்களுக்கானது. இந்த குழந்தைங்களுக்கானதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றது எப்படி, வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குற மாதிரி பயணிக்கிறது எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேர்த்தியாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இணையத்தில் யார் வேணாலும் இலவசமாக ஒரு கிளிக்ல டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய 10 சிறந்த புத்தகங்கள். அண்ட் இது மாதிரியே வந்து நான் அந்த முன்னாடி சொன்ன 5 புத்தகங்களும் நீங்கள் வந்து தேவைப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தமிழ் புத்தகங்கள் இலவசமாக கிடைக்கிற ஆப்ஸ் பற்றியும் நான் நம்ம சேனலில் பேசியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ.